வேற. அல்லேலூயா. இந்த பிரகாசன்றது வேற. இது கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ற ஒரு பிரகாசம். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரகாசம்னாக்கா ஏதோ முகத்தை கழுவி பவுடர் வச்சு அதை பியூட்டியாக மறுத்து அப்படிலாம் இல்லை. அந்த பிரகாசம் வேற. அது உங்களுடைய இது. அல்லேலூயா. இந்த பிரகாசன்றது என்னன்னாக்கா உன் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குறது தான் ஆண்டவருடைய வேலை. ஆண்டவருடைய வேலை என்ன? நம்ம வாழ்க்கையை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையால் நம்ம எதிர்காலத்தை, நம்ம குடும்பத்தை, நம்ம வீட்டை, நம்மளுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் ஒரு ஒளிமயமாக மாற்றுவது தான் ஆண்டவருக்கு பெரிய. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அவர் அந்த ஒளிமயமாக உன் வாழ்க்கையை மாற்றணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா, ஒரு நடைமுறை இருக்குது. நம்மளை கடவுள் நம்ம வாழ்க்கையை மாற்றணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை, நிம்மதி, சந்தோஷம், சுகம், பலன், ஆசீர்வாதங்கள், இப்படி எல்லா விதமான வார்த்தையும் சேர்ந்து தான் ஒரு பிரகாசம் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார். பிரகாசமான வாழ்க்கையா அப்படின்ற பிரைட்டாக மாற்றுறார் நம்ம வாழ்க்கை. பார்க்கும் போதே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது படுறா, சூப்பராக இருக்கிறாங்க படுறா, வாழ்ந்தா இப்படி வாழ்ந்தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னா நாம் என்ன பண்ணோமா, முதல் வார்த்தை சொல்லி தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்றார். அப்போ தூங்குற நீ என்ன பண்ணணுமா, விழிச்சுக்கணுமா. தூக்கம் எதை காட்டுக்குது? அதிகமாக தூங்கினாக்கா அது எதை காட்டுது? ஆமாம், தூக்கத்தை விரும்பாத, தூங்கினால் ரொம்ப தூக்கத்தை விரும்பினா தரித்திரமாவாயின்னு பைபிளில் இருக்குது. தூங்கி தூங்கி நீ அதாவது காலையில் பாருங்களேன், உழுகிறவன், நடுகிறவன், விதைக்கிறவன் எல்லாம் பாருங்கள் காலையில் போகிறான், வெயிலுக்கு முன்னாடி கைனிக்கு. ஏன் போகிறான்? அவன் காலையில் போயிட்டு அதை விதைக்கிறான், நடுகிறான், அறுக்கிறான், ஏதோ பண்ணுறான். அறுப்பு காலம் வரும்போது அவனுக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அறுத்துன்னு வரான். காலையில் ஏதோ கஷ்டப்படுறான், ஆனால் அறுக்கும் போது மகிழ்ச்சியாகிறான். இந்த சோம்பேறி பார்த்தீங்கன்னாக்கா காலையில் தூங்கி வச்சு 10 மணிக்கு அன்றைக்கி மோட்ரு போடுறது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அறுவடை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அவன் அறுக்கும் போது அவன் பிச்சை கட்டை கூட கொடுக்க மாட்டாங்கன்றார். அப்போ சோம்பேறியே, நீ எறும்புக்கிட்ட போய் கற்றுக்கொள்ளு, பார்த்துக்க. எறும்புக்கு ராஜாவும் கிடையாது, மந்திரிமார், ஆள் ஓட்டிகள் யாரும் கிடையாது. அதை நடத்துறதுக்கு ஆள் ஓட்டிகள் கூட சூப்பர்வைசர் பண்ண சூப்பர்வைசரும் இல்லை, மேனேஜரும் இல்லை, ஓனரும் கிடையாது. ஆனால் தன் வரிசையில் அழகாக போய் அதுக்கு உண்டான தீனியை தேடி கோடை காலத்தில், மழை காலத்தில், வெயில் காலத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். அப்போ யார்கிட்ட கற்றுக்க சொல்கிறாரு ஞானி? எறும்புக்கிட்ட கற்றுக்க. நீ இப்போ அதை போய் எறும்பு பார்த்து கற்றுக்க. நம்ம என்ன சொல்கிறோம், எதிர் வீட்டை பார்த்து கற்றுக்கணுவான், பக்கத்து வீட்டு பார்த்து கற்றுக்கணுவான். அது அந்த பையன் காலை கைவி கொடுந்து ஒரு அம்மா என்னத்துக்குமா அந்த வார்த்தையை சொல்கிறேன்னாக்கா, அவன் என்ன அறிவாக படிக்கிறான் பார், அவன் காலை கழுவி குடிச்சா கூட இதுக்கு அறிவு வராதுன்னு அவங்க புள்ளியை திட்டுறாங்க. அல்லையா? அப்போ எக்ஸாம்பிள் யாரை காட்டுறாங்க? எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, எல்லாரும் வீட்டையும் காட்டுற எக்ஸாம்பிள். அவங்க பேர் எப்படிக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, எறும்பை பார், எறும்பு பார் உக்காந்து. அந்த வசனத்தை படிச்சுட்டு உண்மையிலே எறும்பை நான் உக்காந்து பார்த்தேங்க. எறும்பு பூத்த கரெக்டாக லைனாக போகுது, ஒரு பொருளை தூக்கி லைனாக வராங்க. தூக்க முடியலன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்து தூக்குறாங்க. ஒரு சின்ன சர்க்கரையை போட்டேன், அந்த சர்க்கரை 4 பேர் வந்து சிட்டெரும்பு தூக்கின் போது பார்த்தேன். அதுக்கு ராஜாவும் இல்லை, இப்படி செய் அப்படி செய்யின்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை, ஆனால் அது கரெக்டாக செய்யுது. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறேன், முதல்ல என்னன்னா தூக்கம் எதை காட்டும், ஒரு சோம்பேறித்தனத்தை காட்டுது. முதல்ல நீ அதுலேருந்து எந்திரிக்கணும். கடவுள் ஆசீர்வதிப்பாரா, நடத்துவாரா இப்படின்ற எண்ணமே சோம்பேறித்தனம் தான். அதுதான் தூக்கம். அதை தான் நீ விட்டு எந்திரிக்கணும்னு. அல்லேலூயா. அப்போ கடவுள் வாழ்க்கையை பிரகாசிக்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல தூக்கத்தை விட்டு. அது 2 மணிக்கா சார்னு கேட்காதீங்க. எந்த தூக்கம் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். தூக்கம்ன்றது கடவுள் செய்வாரா, நடக்குமா அப்படின்ற எண்ணம் வருது பாருங்க. அபசகனமான எண்ணம், அவிசுவாசமான எண்ணம், நெகட்டிவான எண்ணம், அதுலேருந்து முதல்ல ஏந்திரி. நீ முதல்ல பார், அவர் எவ்வளோ செஞ்சுக்கிறார் பார் அப்படின்றது. அதான் மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னு. மரித்தோரை விட்டு எழுந்துருன்னா என்ன அர்த்தம்? செத்துங்களுக்கு சாவுக்கிட்ட போகக்கூடாதா சார் அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. மரித்தோரை விட்டுனா ஆல்ரெடி பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ மனசாட்சியில் செத்து கிடக்கிறான் பாரு. அவங்ககிட்ட போய் உக்காந்துங்கன்னா அவனும் செத்து கிடக்கிறான். உனக்கும் உயிரிடல வார்த்தையை சொல்லவே மாட்டான். உன்னையும் உயிர்ப்பிக்கிற மாதிரி, உன்னையும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி அவன் என்ன சொல்லுவான்? ஒன்றும் சொல்ல மாட்டான். நீ ஒரு வீடு கட்டலான்னுங்கிற, ஐயோ எங்கே வந்து வீடு கட்ட போகிற நீ, உனக்கு இருக்கிற கஷ்டத்தில் அப்படின்னு உனக்கு இருக்கிற அந்த நல்ல எண்ணத்தை கூட அவன் என்ன பண்ணுவான், கெட்டு குட்டிச்சோறு ஆகிடுவான். அல்லேலூயா. இவன் தான் மரித்தவன். அல்லேலூயா. மரித்தவன்னா யாரு? மனசாட்சியில் செத்து போய் கிடக்கிறான். இவனுக்கு ஒரு இதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாருங்க, ஏசு அப்பா ஒரு இடத்துக்கு போறாரு. மத்தேயு நினைக்கிறேன் நான், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை அழகா வாசிங்க.
அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே நீர் எங்க போனாலும் பாரு, இவன் யாரு? வேதபாரகன். வேதபாரகன்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வச்சிருவேன். பைபிளை கரைச்சி குடிச்சுவேன், பைபிளை கரைச்சி குடிச்சுவேன், எல்லா விஷயம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றேன், எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாம் அறிஞ்சவன், நான் படிச்சவன், நான் பெரிய ஆள், எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றான் பாரு. இவன் தான் வேதபாரகன். இவன் என்னன்றான்? போதகரே நீங்க எங்க போனாலும் உங்க கூட வருவேன் அப்படின்ட்டான். அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனதா பாரு. இவன் சொல்றான், போதகரே நீ எங்க போனாலும் உன் கூட வரேன்றான். அதுக்கு இவர் வந்தா லாபம் வாப்பா என் கூடவே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு அவனை பார்த்து, டேய் நரிகளுக்கு கூலி, நரி கூட கூலி இருக்குதுடா, ஆகாயத்து பறவை கூட கூடு இருக்குதுடா, நான் தலை சாச்சி 2 நிமிஷம் தூங்குறதுக்கு எனக்கு இடமே இல்லைடா, நீ என்ன வேற ஃபாலோ பண்ணுறன்ற, எனக்கே இடம் இல்லை, உனக்கு எங்கேருந்து போகிறது, போடா அவுட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிடுறாரு. ஏன்னா அவன் பைபிளை தெரிஞ்சவன், அவன் தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன்றன்னு கூட வச்சுக்க மாட்டார். அல்லேலூயா. நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வளர்ந்துட்டேன், உயர்ந்துட்டேன், எல்லாம் எனக்கு அப்படி அத்துப்படி கத்துப்படி அப்படின்றலாம் ஆளெல்லாம் அவர் வச்சுக்கிறது இல்லை கூட. அடுத்த ஒருத்தனை பார் சொல்றாரு பாரு, அவருடைய சீஷர்களில் பாரு, இவன் யாரு? சீஷன். அவன் வேதபாரகன், இவன் சீசன், இவன் ஆர்டினரி பீப்புள். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன், உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு விசுவாசி. சீஷர்களில் வேற ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு